குழந்தைகளுக்கும் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஆஃப்டர் யூனிவர்சிட்டின்னு குழந்தைகளுக்குலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் நம்ம வந்து குழந்தைகளுக்குலாம் ரொம்ப எதிர்பார்க்க இல்லைன்னு சொல்லணும். ப்ளஸ் டே டைம்லலாம் அவங்க நல்லா அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நைட்டில் மட்டும் நடக்கிறதா, ஏன்னா நமக்கு அது நைட்டு தெரியும். பகலில் வந்து அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை நர்சரிக்கே போகிறாங்க, எதுக்கோ போகிறாங்கன்னா அவங்க சொல்லாமல் கூட இருக்கலாம். சில சமயம் நம்மளும் ரொம்ப கண்டுக்காமல் இருக்கலாம். சரி என்ன இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, சரி ரெஸ்ட் ரூம் சரியாயில்லை அதனால் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் கூட இருக்கலாம். பகல்லையும் இருக்கா, நைட்டும் இருக்கா, இது 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ப்ளஸ் நைட்லையும் இருக்குன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் ஓகே. பட் அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா சில ஃபேக்டர்ஸ்னால கூட இருக்கலாம். அதாவது இப்போ சில வீட்டில் ஃபஸ்ட்டு ஹெரிட்ரியாக பாருங்கள், ஃபேமிலியில் இருந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரிக்கா இருந்ததுனா கூட கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. நைட்டே அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ப்ரொலாங்டாக அது வந்து நைட்டு கண்ட்ரோல் பண்ணுறது டைம் ஆகும்னு இருக்கலாம். பட் குழந்தைகள் பெருசாக அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இதே மாதிரி அந்த இந்த தெரப்பி இருக்குது. நைட்டில் வந்து கொஞ்சம் அலாம் வச்சு எழுந்துண்டு அந்த மாதிரி பார்த்துண்டு, அதாவது ஃபஸ்ட் திங் அப்நார்மாலிட்டி இல்லையேன்னு பார்த்துக்கணும். அதான் அவங்கள அறியாமல் யூரின் போகிறது நைட் மட்டும்தானா, அண்ட் இதில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, அது யூரினரி இஷ்யூஸ்னால இல்லையேன்னு பார்த்துண்டு தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நம்ம வந்து அந்த இதை பார்க்கணும். தட் இஸ் உங்களுக்கு இது நைட்டு ஜஸ்ட் ப்ரைமரி தானா, குழந்தைகளுக்கு நடக்கிறது தானா. ஸோ அப்படின்னா அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது, பண்ணிவிட்டு தென் வி கேன் ட்ரீட் இட்.